உங்களை முன்னேற்றும் நோக்கோடு பயணிக்கும் பசுமை 90.4 இனி என்றும் உங்களோடுதான். இந்திய விடுதலை நாள் அமுதப் பெருவிழா, இந்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசின் அறிவியல் தொழில்நுட்ப மையம், பசுமை 90.4 இணைந்து வழங்கும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி அறிவியலோடு விளையாடு. இது அறிவியல் உண்மைகளை எடுத்துக் கூறும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. அத்தியாயம் 20. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிவலவன். நான் டாக்டர் சரண்யா, தாடிகம பிஹெச்சியில் ஒர்க் பண்ணுறோம். கவர்மெண்ட் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம், திண்டுக்கல் ஹெச்யூடி. உணவு முறை அப்படின்னு பார்த்தோன்னா பேலன்ஸ்டு ஃபுட்டாகவும் இருக்கணும். அதாவது சரி விகித அந்த உணவாகவும் இருக்கணும். இன்னொன்று ஹெல்தி ஃபுட்டாகவும் இருக்கணும். அதாவது நியூட்ரிஷியஸாக சத்துள்ள உணவு அந்த மாதிரி இருக்கணும். எப்படின்னா பேலன்ஸ்டு ஃபுட் அப்படின்னா நம்ம மார்னிங் என்ன சாப்பிடணும், ஆஃப்டர்நூன் என்ன எடுத்துக்கணும், டின்னர் என்ன எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. மார்னிங்னா இப்போ இட்லி எடுக்கிறோம் அப்படின்னா இட்லி கூட ஏதாவது 2 பீஸ் ஃப்ரூட் எடுத்துக்கணும். இப்போ இட்லியில் கார்போஹைட்ரேட் இருக்குன்னா ஃப்ரூட்ஸில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. கூட இட்லிக்கு சட்னிஸ் அதிகமாக எடுக்காமல் சாம்பார் எடுக்கணும். சாம்பார்னால் அதில் பருப்புங்கும்போது அதில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 11 o'clock அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு வெஜிடபிள் சூப் அந்த மாதிரி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா முளைக்கட்டின பயிறு எடுத்துக்கலாம். ப்ரோட்டீனிஷியஸ் ஃபுட்ஸ் தான் மெயினாக எடுக்கணும். இல்லை அப்படின்னா ஃப்ரூட்ஸ் ஏதாவது. லஞ்ச்னா ஒரு ஸ்மால் பவுல் குட்டி கப்பில் தான் ரைஸு. அந்த ரைஸ் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு டபுள் குவான்டிட்டி 2 கப். இதில் 1 கப் எடுக்கிறோன்னா அதில் 2 கப் காய் எடுத்துக்கணும். அது எந்த காய்னாலும் உங்களுக்கு என்ன விதமான வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ அப்படி எடுத்துக்கலாம். இதுக்குமே சாம்பார் தான். ஏன்னா ப்ரோட்டீன்ஸ் பருப்பில் பல்சஸில் ப்ரோட்டீன்ஸ் இருக்கனால சாம்பார். திருப்பி ஈவினிங் முளைக்கட்டின பயிறு தான் இப்போ ப்ரோட்டீனிஷியஸ். அதனால் முளைக்கட்டின பயிறு கூட நீங்கள் டீ நாட் அட்வைசபிள் தான். ஆனால் பேலன்ஸ்டு டயட் அப்படிங்கும்போது கொஞ்சம் டைலூட்டட் மில்கில் ஒரு டைம் ஒரு நாளைக்கு நம்ம டீ ரேராக எடுத்துக்கலாம். அது தப்பு இல்லை. இன்னொன்று ஈவினிங் நைட்டு முடிஞ்ச அளவு 8க்கு முன்னாடியே டின்னர் சாப்பிட்றணும். அந்த டின்னர்லையுமே ஃப்ரூட் சாலட்ஸ் இல்லைன்னா வெஜிடபிள் சாலட் இந்த மாதிரி சாப்பிட்ணும். அப்படி இல்லை ஆனால் இட்லியோ தோசையோ ரைஸோ இந்த இது எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக இப்போ தானிய வகைகளில் இருக்கிற ஏதாவது ஒரு உணவு, அது நம்ம ஓட்ஸ்லையோ இல்லை கஞ்சி மாதிரி எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா எல்லா பருப்பும் சேர்த்து இப்போ அடை தோசை செய்வாங்க, அந்த மாதிரி. ரைஸ் இல்லாமல் அரிசின்னு இல்லாமல் மற்ற எல்லா தானியத்துலேருந்தும் கஞ்சியோ இல்லை தோசை, அப்படி இல்லைன்னா வெறும் ஃப்ரூட் சாலட்ஸு வெஜிடபிள் சாலட்ஸ், இதுவே நமக்கு போதுமான கலோரிஸ் ப்ரொடியூஸ் பண்ணிடும். நம்ம உடம்புக்கு தேவையான சக்திக்கு இந்த ஃபுட்டே போதும். நைட்டு ரைஸோ வேறு எதுவும் சாப்பிடணுன்னு அவசியமே இல்லை. சத்துக்கள் அப்படின்னா அது மைக்ரோ நியூட்ரியன்ஸு. இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம உடம்புலையே சில விட்டமின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். சில விட்டமின்ஸ் சில கீரைகளில் இருக்கும், சில இப்போ கீரை காய்கறிகள் அப்படிங்கிறதுல எடுத்துக்கலாம். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயே ரேராக கிடைக்கக்கூடியது தான் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ். அது இப்போ ஜிங்க்கு, கால்சியம் இந்த மாதிரி சொல்கிறோம். அதெல்லாம் எதுலெல்லாம் இருக்குது அப்படின்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நம்ம வெஜிடபிள்ஸ்லேயும் கொஞ்சம் இருக்குது. அது இல்லாமல் பச்சை காய்கறிகளில் இல்லாமல் நம்மளோட சீவீட்ஸில் அதிகமாக கிடைக்கும். அப்புறம் கார்லிக்கில், பொட்டேட்டோஸில், இதுலலாம் இருக்கு. அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. நொடிக்கு நொடி அறிவியலின் புதிய முயற்சியால், நொடிக்கு நொடி அறிவியலின் புதிய முயற்சியால் மனிதன் சிரித்திடவே புதிய விடியல் நம்ம பூமியில், மனிதன் சிரித்திடவே புதிய விடியல் நம்ம பூமியில்.
அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் அல்ல. கைபேசி தொலைபேசி அறிவியல் தாங்க, காணும் தொலைக்காட்சி நிகழ்வுகளும் அறிவியல் தாங்க. கைபேசி தொலைபேசி அறிவியல் தாங்க, காணும் தொலைக்காட்சி நிகழ்வுகளும் அறிவியல் தாங்க. இன்டர்நெட் இமெயிலும் அறிவியல் தாங்க, இன்டர்நெட் இமெயிலும் அறிவியல் தாங்க. இனிய பயணம் தரும் வாகனமும் அறிவியல் தாங்க, இனிய பயணம் தரும் வாகனமும் அறிவியல் தாங்க. அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்லை. மொழிபெயர்க்கும் இயந்திரமும் அறிவியல் தாங்க, நம் விழிகாக்கும் மருத்துவமும் அறிவியல் தாங்க. மொழிபெயர்க்கும் இயந்திரமும் அறிவியல் தாங்க, நம் விழிகாக்கும் மருத்துவமும் அறிவியல் தாங்க. சுற்றும் பூமி நிகழ்வை உணர செய்திடும் நம்மை, சுற்றும் பூமி நிகழ்வை உணர செய்திடும் நம்மை, சூரிய சக்தியினால் பயனை தரும் அறிவியல் தாங்க, சூரிய சக்தியினால் பயனை தரும் அறிவியல் தாங்க. அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்லை. ஏசி முதல் இயந்திரங்கள் இயங்க செய்திடும், நம் எல்லோருக்கும் சிறந்த வாழ்வை நாளும் கொடுத்திடும். ஏசி முதல் இயந்திரங்கள் இயங்க செய்திடும், நம் எல்லோருக்கும் சிறந்த வாழ்வை நாளும் கொடுத்திடும். வானவெளியில் வர்ணமிகு ஜாலங்காட்டுங்க, வானவெளியில் வர்ணமிகு ஜாலங்காட்டுங்க. பசுமை வானொலியின் நிகழ்ச்சியினை கேட்டு மகிழுங்க, பசுமை வானொலியின் நிகழ்ச்சியினை கேட்டு மகிழுங்க. தினமும் கேட்டு மகிழுங்க, நீங்க கேட்டு மகிழுங்க. பாடல் கலைமாமணி ஆ பழனியா பிள்ளை அவர்கள் பாடியவர் கண்டன்விலை திரு இ ராஜேந்திரன் அவர்கள். கால்சியம் வந்து அதிகமாக, அதாவது பாலில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு வந்து அதிகமாக தெரிஞ்சது கால்சியம் அப்படின்னா பால் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனால் பாலை விட அதிகமான கால்சியம் சத்து வந்து ராகி மாவு, ராகி சொல்கிறோம்ல, ராகியில் வந்து இருக்குது. அப்போ பால் நம்ம தினைக்கும் ஒரு டம்ளர், மார்னிங் ஒரு டம்ளர், நைட் ஒரு டம்ளர் அப்படி எடுத்துக்கிறத விட பாலோடு சேர்த்து நம்ம வந்து ராகியில் வந்து புட்டு, அப்புறம் ராகியில் வந்து ரொட்டி, வேறு என்ன மாதிரி நம்ம ராகி கூழ் இந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ண முடியுமோ வீக்லி 3 times எடுத்துக்கிட்டாலே நமக்கு போதுமான கால்சியம் சத்து கிடச்சிரும். இப்போ இந்த கால்சியம் இல்லை, நம்ம லேடிஸ்க்கோ இல்லை ஜென்ஸ்க்கோ மெயினாக வந்து எலும்பு சத்துக்கு கால்சியம் தேவை. இப்போ இல்லை அப்படின்னும் போது எலும்பு வந்து தேய்மானம் சீக்கிரமாக ஆயிரும். இப்போ ஒரு ஜென்ரலாக இப்போ 45 years வரக்கூடிய அந்த எலும்பு தேய்மானம் இந்த கால்சியம் சத்து இல்லை அப்படின்னா 30 வயசில் கூட வரலாம். அப்படி வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானம் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வயசாகும் போது, இப்போ 60 வயசில் ஒரு பாட்டி வந்து ஒரு பாத்ரூமில் வழுக்கி விழுகிறாங்க, ஒரு எலும்பு ஹிப் ஃப்ராக்சர் ஒன்று ஆகுது அப்படின்னா அது வந்து 40 yearsலேயே வரும். யங்காக தான் இருப்பாங்க, ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த கால்சியம் குறைபாடு பெருசாக வெளியில் தெரியாது. ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட், ஒரு லைட்டாக ஒரு ஃபால் அந்த மாதிரி இருக்கும்போது அதே ஃப்ராக்சர் வந்து 40 yearsல வர சான்ஸ் இருக்குது. இதுதான் எலும்பு தேய்மானம் தான் மெயின் இது. அதில் ஃப்ராக்சர் வந்து ஜாஸ்தி சான்சஸ். இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து குழந்தையோட ஏன் வந்து மாசமாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, கன்சீவாக இருக்கவங்களுக்கு வந்து குழந்தையோட மூளை வளர்ச்சி அது வந்து 2 மாத காலத்திலிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது. குழந்தை ஃபார்ம் ஆக ஆரம்பித்த உடனேவே அந்த மூளை வளர்ச்சி ஸ்டார்ட் ஆகும்போது அந்த மூளை வளர்ச்சிக்கு வந்து தேவையான சத்து இந்த ஃபோலிக் ஆசிட். இது வந்து நம்ம அதிகமாக ஃபுட் ஐட்டம்ஸில் அதிகமாக போதுமான அளவு இல்லாததுங்கிறனால டேப்லெட் ஃபார்மில் அவங்க எடுத்துக்கிறாங்க. இது வந்து இது வந்து சரியாக எடுத்துக்கலை, கன்சீவ் ஆனவுடனே இந்த அமிலம் சரியாக எடுத்துக்கலை அப்படின்னா குழந்தைய வந்து பிறக்கும்போது மூளை வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னொன்று வந்து மூளையில் நிறைய அனாமலிஸ், அதாவது பிரெயின் மட்டும் வெளியில் எக்ஸ்போஸ்ட் ஆகி மண்டை எலும்பு இல்லாமல் பிறக்கிறது, முதுகு தண்டு எலும்பில் சின்ன கட்டி மாதிரி வர்றது, அது வந்து பார்த்தோன்னா மூளையிலேருந்து அப்புறம் அந்த முதுகு தண்டு வடமில் வர்றதுலேருந்தே ஜாயின் ஆகி அந்த கட்டி இருக்கும். அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, சர்ஜரி பண்ணினாலுமே அது வேஸ்ட்டு பின்னாடி. இதுக்கு தான் இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து டெலிவரி முடிஞ்சு
பேபி ஒரு 2 months ஆகிற வரைக்குமே சாப்பிடணும். அம்மா சாப்பிட்டுக்கிறது நல்லது. ஐயோ எந்த மாத்திரை சாப்பிட்டாலும் வெயிட் அப்படியெல்லாம் போடாது. டேப்லெட் சாப்பிடலைனாலுமே நார்மலாக மாசமாக இருக்கும்போது ஒவ்வொரு மந்த்துக்கும் 1 to 2 kgs வந்து மதர் இன்க்ரீஸ் ஆவாங்க. அது நார்மல். ஒரு 10 மாதம் இருக்குன்னா 10 kg அவங்க கண்டிப்பாக கூடணும். 10லேருந்து 12 வந்து கூடணும். அது வந்து நார்மல். அவங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா 7 monthsக்கு மேலே தான் வந்து பேபி அதிகமாக வெயிட் போடுவாங்க. மதருமே ஒரு 6 monthsக்கு மேலே தான். ஃபஸ்ட்டு ஒரு 5 மாதத்துக்கு வெயிட்டே அதிகமாக இருக்காது. ஏன்னா வாமிட்டிங் இருக்கும், கிடினஸ் இருக்கும், சாப்பிட முடியாது. அப்போ அந்த 5 monthsக்கு மேலே அம்மா கொஞ்சம் இன்டேக் அப்போ தான் இருக்க கொஞ்சம் வெயிட் போடுவாங்க. 7 monthsக்கு மேலே பேபி வெயிட் போடும்போது அவங்களுக்கு அந்த பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். நார்மலாகவே இன்க்ரீஸ் ஆகும். அது அவங்களுக்கு வெயிட் கூடுற மாதிரி தெரியும். அவங்க அந்த 5 மாதத்துக்கு மேலே தான் சத்து மாத்திரையெல்லாம் நிறைய போடுவாங்க. அயனு, கால்சியமு, விட்டமின்ஸு, இது எல்லாமே நாங்கள் கொடுக்கறது வந்து அந்த 5 monthsக்கு மேலே தான் எக்ஸஸாக இருக்கும். வாமிட்டிங் இருக்கனால இவ்வளோ சாப்பிட முடியாது. ஃபோலிக் ஆசிட் மட்டும்தான் போடுவாங்க. இதெல்லாம் சேர்த்து போடுறதுனால அவங்களுக்கு நினச்சிக்கிறாங்க இவ்வளோ மாத்திரை நம்ம சாப்பிட்றதுனால தான் இப்படி வெயிட் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து மாத்திரைனால வெயிட்டே கிடையாது. சத்து மாத்திரைனால வந்து நமக்கு இப்போ அயன் சாப்பிட்டா ஹெச்பி தான் கூடும். கால்சியம் சேர்க்கும்போது குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கு நல்லது. அம்மாவுக்கும் வந்து எலும்பு வளர்ச்சி இந்த இதுதான். அதனால மாத்திரையினால வெயிட் எல்லாம் அது ஃபால்ஸ் ஒப்பீனியன் அவங்க நினச்சிக்கிறது. விட்டமின் டி அப்படிங்கிறது வந்து சில ஹார்மோன்ஸ்க்கே நம்ம உடம்புல சில ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகுது அப்படின்னா அந்த இதுக்குமே தேவை. விட்டமின் டிங்கிறது தேவை. விட்டமின் டி வந்து எலும்பு சத்துக்கும் தேவை. விட்டமின்ஸில் ஒன்றா இருக்கிறது அப்படிங்கிறதுனால எல்லா விட்டமின்ஸுமே நம்ம சாப்பாடில் இதில் கிடச்சிரும். இந்த விட்டமின் மட்டும் நம்ம தோல்லேருந்து சிந்தசிஸ் ஆகி கிடைக்கிறது. இப்போ இந்த விட்டமின் இல்லை அப்படின்னா தோல் நோய்கள் வரலாம். குழந்தைக்கு இப்போ பிறந்த குழந்தை ஒரு 2 months இருக்கும். ஸ்கின்னு வந்து அப்படியே விரிஞ்சு ஒரு மாதிரி வறண்ட சர்மமாக இருக்கும். அப்போ இந்த விட்டமின் டி அப்படிங்கிறது எண்ணெய் மருந்து மாதிரி தான் இருக்கும். ட்ராப்ஸ், ஓரல் ட்ராப்ஸ் தான். இது கொடுக்கும்போது அந்த தோல் சார்ந்த அந்த இதெல்லாம் வந்து சரியாயிடும். கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு வந்து சுகாதாரம் அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு பர்சனல் ஹைஜீன் தான். யாருக்குமே ஃபஸ்ட்டு நம்ம ஹைஜீன் தான். நார்மலாக நெயில்ஸ் கட் பண்ணுறோம், தினைக்கும் பாத் பண்ணுறோம், 2 time ப்ரஷ் பண்ணுறோம். இந்த மாதிரி இது தவிர என்னென்னா பிரஸ்ட்டு, ஜெனிட்டல்ஸ் இந்த 2 பிறப்புறுப்பும் சரி மார்பகமும் சரி அது ரெகுலராக க்ளீனாக இருக்கணும். ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பேபி ஃபீடிங்க்கு வந்து நிப்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் எந்த இன்ஃபெக்ஷனுமே அம்மாவுக்கும் இருக்காது, பேபிஸ்க்கும் வர சான்ஸ் இல்லை. இன்னொன்று வந்து இப்போ பிறப்புறுப்புலேருந்து ஒரு சிலருக்கு வெள்ளைப்படுதல் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். வேற வந்து சின்ன தண்ணி சரியாக குடிக்காம விட்டமின்ஸ் எல்லாம் போதுமான அளவு இல்லை அப்படின்னா பாயில்ஸ் மாதிரி இருக்கலாம். ஸோ டயட் ப்ராப்பராக எடுத்தாவே ரெகுலர் கிளீன்னஸ் தான். சானிடேஷன் கரெக்டாக இருக்கணும். டாய்லெட்ஸ் ரெகுலர், இப்போ டாய்லெட் போனாங்கன்னா சோப் போட்டு வாஷ் பண்ணணும். அந்த சானிடேஷன் கரெக்டாக இருந்து ஹைஜீன் கரெக்டாக இருந்தாவே டயட் கரெக்டாக எடுத்தாங்க, பாடியில் வாட்டர் லெவல் கரெக்டாக இருக்குது, இப்போ ஹெச்பியிலேருந்து நியூட்ரியன்ட் லெவல்லாம் கரெக்டாக இருந்துச்சுனாவே போதும். ஹெச்பிங்கிறது வந்து லேடிஸ்க்கு வந்து 12 to 14 இருக்கணும், ஜென்ஸுக்கு வந்து 14 to 16 இருக்கணும் ஹெச்பி லெவல் நார்மலாக. ஆனால் நம்ம லேடிஸ்க்கு வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நிறைய 10 ரேஞ்சில் தான் இருக்கும். அந்த 12 to 14ன்னு அதிகமாக இருக்க மாட்டாங்க, 10 ரேஞ்சில் தான் இருக்காங்க. கொஞ்சம் அனீமிக் தான். உணவு வகைகள்னால் வந்து ஹெச்பி அப்படிங்கிறது வந்து என்னென்ன ஃபுட்ஸில் அதிகமாக இருக்காது, ரத்தம் ஊறுற மாதிரி பொருட்கள் அதிகமாக சேர்த்துக்கணும். அது வந்து மெயினாக வந்து முருங்கைக்கீரை, அத்திப்பழம், பேரிச்சம்பழம், பெரிய நெல்லிக்காய், வேறு ட்ரை ஃப்ரூட்ஸில் அந்த ட்ரை கிரேப்ஸ் சாப்பிடலாம். அப்புறம் ஆட்டு ஈரல், செவ்ரொட்டி சாப்பிடலாம். வேறு எல்லா க்ரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல். இப்போ கீரையிலேயே முருங்கைக்கீரை சேர்க்கும் போது ஹெச்பி அதிகமாக இருக்கும். இப்போ ட்ரை கிரேப்ஸ், நிறைய நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதில் ட்ரை கிரேப்ஸ் சாப்பிடும்போது கொஞ்சம் அதிகமாகுது. இந்த இது சாப்பிட்டாவே போதும். என் பேர் கு தமிழ்ச்செல்வி. நான் திரவியம் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியிலிருந்து வரேன். 2ஆம் ஆண்டு தமிழ் துறை படிக்கிறேன். இன்னைக்கு நான் என்ன பற்றி பேச வரேன்னா, இன்றைய சூழலில் அறிவியல் வளர்ச்சியில் ஏற்படும் பாதிப்புகள். தொழில்நுட்பத்தில் பல வகையான நன்மைகள் இருக்கட்டும், அது இருந்தாலும் பாதிப்புகள் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. அது மனிதர்களுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் பல தாக்குதலையும் ஏற்படுத்துகிறது. அதற்கு தொழில்நுட்பம் முற்றிலும் ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை, அளவோடு பயன்படுத்தணும். அந்த காலத்தில் பாட்டிங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதுபோல
எல்லாத்தையும் அளவோடு பயன்படுத்தினா நம்மளுக்கு நன்மை இருக்கும். இப்போது நம்ம பஸ்லேயே ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போது பக்கத்தில் யார் உட்காந்துருக்கான்னு கூட தெரியாத அளவுக்கு எல்லாரும் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு பக்கத்தில் யார் இருக்கான்னு கூட தெரியாமல் ஒரு கம்யூனிகேஷனே இல்லாத வேர்ல்டாக மாறிக்கிட்டு இருக்கு. யாரும் யார் கூடயும் பேசுறது இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. அதே மாதிரி நிறைய தூக்கங்கள் இல்லாமல் போயிடுச்சு. ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு 12 மணி 1 மணி அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு லேட்டாக தான் தூங்குறாங்க. தூங்காதனால உடலில் நிறைய பிரச்சனைகள் வருகிறது. மனிதர்களுக்கு பல வகையான மன அழுத்தங்களும் வருகிறது. அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்க கூட ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு பழகிட்டாங்க. அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு வீடியோ கேம்லாம் விளாண்டுக்கிட்டு வெளியே உலகம் என்னன்னு கூட தெரியாமல் வெளியே போய் விளையாடாமல் அப்படியே உடல் எடையெல்லாம் கூடிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம மரங்கள்லாம் எல்லாம் நிறைய வளர்க்கணும். பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கணும். மின் சாதன பொருட்கள், தொழிற்சாலை கழிவுகள் போன்றவற்றை முறையா அப்புறப்படுத்தணும். நன்றி. வணக்கம், என் பேர் பாண்டிச்செல்வி. நான் திரவியம் கல்லூரியிலேருந்து வந்திருக்கேன். இப்போ நம்ம எதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னா, காற்று மாசுபடுவதை தவிர்ப்பது நம் கடமை. என்னடா புது டாப்பிக்காக இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க. இது எல்லாமே நமக்கானது மட்டும்தான். நம் கடமைகளை நம்ம தான் முன்ன நின்று பார்க்கணும். எதை பற்றி அப்படின்னா, இப்போ காற்று மாசுபடுது. எதற்காக மாசுபடுது அப்படின்னா, நம்ம பண்ணுற தப்புனாலதே. நிறைய தொழிற்சாலைகள் அதோட கழிவுகள் எல்லாமே நம்மலாம் அதை அதாவது தொழிற்சாலை கழிவுகள்லாம் நம்ம தண்ணியோட தண்ணியா ஆறோட ஆறா அந்த மாதிரி பண்ணுறதால அங்கே இருக்க மக்கள்கள் பாதிக்கப்படுறாங்க. அதே தண்ணியை குடிக்க செய்கிறாங்க. அதெல்லாம் தேவையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம நோயை கொடுக்குற மாதிரி இருக்குது. பில்டிங் கட்டட்டும், ஓகே, இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் இருந்தாலும் அவங்களோட தேவைக்காக ஏன் மற்றவங்களோட நன்மையை கெடுத்துட்டு ஏன் நம்ம அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்? இதனால் என்னென்ன நோய்கள்லாம் வருதுன்னா, ஆஸ்துமா, நுரையீரல், புண்ணு, இருமல் இதெல்லாமே வருது. ஏன் அதெல்லாம் நம்ம உண்டாக்கணும்? போக்குவரத்து வாகனங்களோட புகை, குப்பை எரித்தல், பட்டாசு வெடிச்சல், இது எல்லாமே மாசற்ற புகைகள், மாசு உள்ள புகைகளாக இருக்கு. எதுக்காக அதை எல்லாமே நம்ம ஏற்படுத்தணும்? ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிக அளவில் மரக்கன்றுகளை நடணும். அதுக்கப்புறம் உயிர்களை அழிக்காமல் நம்ம பாதுகாக்கணும். அதாவது வண்டி இதெல்லாம் ஓட்டுறோம், ஓகே, அதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு சேஃபாக வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கணும். பட்டாசு இதெல்லாம் வெடிக்கிறதெல்லாம் நம்ம இதெல்லாம் குறிப்பிட்ட முறையில் அதை எப்படி டிஸ்பஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி டிஸ்பஸ் பண்ணணும். எதற்காகவும் மற்றவங்கள துன்புறுத்துகிற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. இயற்கை வளத்தை காக்கணும். மனிதனால சுற்றுச்சூழல் தொடர்ந்து சீர்கை அடைந்து வந்துகிட்டே இருக்கு. சுற்றுச்சூழல் நம்ம மகிழ்ச்சி தரும் இயற்கை அம்சங்களாக தான் பார்க்கணுமே தவிர அதை அழிக்க கூடாது. நமக்குன்னு கொடுத்த ஒரே ஒரு வரம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நம் முன்னோர்கள் நமக்கு நல்ல சுற்றுச்சூழலை தந்துவிட்டு தான் போயிருக்காங்க. இப்படிப்பட்ட மாசில்லாத சுற்றுச்சூழலை நம்ம எதற்காக எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது, வேணாம் அப்படின்னு சொல்லி எதுக்காக நம்ம அழிக்கணும்? மரக்கன்று வளர்ப்போம், அவசியம். இயற்கையை காப்போம். நன்றி. அறிவியலோடு விளையாடு. ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. குக்கருல கும்மாலும் போடுவது அறிவியலு. இருட்டலும் ஒளியாக மின்னுவது அறிவியலு. குக்கருல கும்மாலும் போடுவது அறிவியலு. இருட்டில ஒளியாக மின்னுவது அறிவியலு. ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அணுவ பிளந்துதான் ஆராய்ச்சி செய்திடுவோம். அண்டம் முழுவதுமே அளந்து மகிழ்ந்திடுவோம். அணுவ பிளந்துதான் ஆராய்ச்சி செய்திடுவோம். அண்டம் முழுவதுமே அளந்து மகிழ்ந்திடுவோம். கணினியில் கல்வியுமே கற்றுத்தரும் அறிவியலே. கைபேசி முகநூலில் கருத்தாக்கம் அறிவியலே. கணினியில் கல்வியுமே கற்றுத்தரும் அறிவியலே. கைபேசி முகநூலில் கருத்தாக்கம் அறிவியலே. ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு.
விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம். விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம். விளையாடுவோம் விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம். விளையாடுவோம் விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம். விண்ணிலே பறந்திடுவோம், விவசாயம் செய்திடுவோம். விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம். விளையாடுவோம் விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம். ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அறிவியலோடு விளையாடு, அறிவியலோடு விளையாடு. இந்த அறிவியலோடு விளையாடு சிறப்பு தொடர் நிகழ்ச்சியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை பசுமை வானொலி 90.4 H2/30 RM காலனி செகண்ட் கிராஸ் திண்டுக்கல் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு எழுதி அனுப்பலாம். இல்லைனா 9486974747 அப்படிங்கிற நம்ம பசுமை வானொலியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இது இல்லாம பசுமை FM அப்படிங்கிற FB, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பேஜ்கள்லயும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு தோழன் கவிவலவன்.